நல்லா கிறிஸ்பாக பேபிகார்ன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேபிகார்னை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் கோதுமை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள், லெமன் ஜூஸ், தயிர், அது கூட கொஞ்சோண்டு சோடா உப்பு. இது வேண்டானா இதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் திக்கான பேட்டராக இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. நம்ம வெட்டி வச்ச பேபிகார்னை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது ஊறணுன்னு அவசியம் இல்லை, அப்போவே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே ரெசிப்பியை பேபிகார்னுக்கு பதிலாக பன்னீர், கோபி சேர்த்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன், நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டுருங்க. ஃபியூ செகண்ட்ஸ்க்கு கிளறாதீங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உடச்சி விடுங்க. ஒட்டுனா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மற்றதையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு கடைசியாக சாட் மசாலா தூவி சர்வ் பண்ணுங்கள்.